வந்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான எண் 2, சுக்கிரனுக்கு உண்டான எண் 6, குருவுக்கு உண்டான எண் 3. சரிங்களா? இதில் இதுக்கு ஈடு இணையா இன்னொரு 3 எண்கள் இருக்குது. 4, 5, 6. சரிங்களா? ராகு, புதன், சுக்கிரன். அப்போது இந்த காம்பினேஷனில் மேக்சிமம் இந்த 4, 5, 6ங்கிறவங்க யாராவது பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற நம்பரில் இருக்குதுன்னா அவங்களுக்கு பணப்பிரச்சனை பெருசாக வரதில்லை. மேக்சிமம் அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்காங்க. 4, 5, 6 அப்படின்றது இந்த நம்பர் எதில் பாஸ்வேர்டில் வரலாம்? ஒரு மொபைல் நம்பரில் வரலாம். இப்போ மொபைல் நம்பரில் ஒரு நம்பர் இருக்கலாம், பாஸ்வேர்டில் இருக்கலாம். பொதுவாக இந்த 4, 5, 6ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல வந்தாலும் சொல்கிறேன். பொதுவாக அதில் ஏதாவது மாறிய நம்ம ராஜநிலை அமைப்பில் இல்லாமல் நம்பர் தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் அங்கே நடக்கும். பொதுவாக அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்களில் இந்த 4, 5, 6ங்கிறது யாரோ ஒருத்தர் லைனாக வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஏதோ ஒரு லைனில் இப்போ அவரோட டேட்டா பொறுத்தல கூட இருக்கலாம் அந்த நம்பரு. புரியுதுங்களா? அவரோட வெஹிக்கல் நம்பரில் 4, 5 இருக்கலாம், 6 ஒரு பாஸ்வேர்டில் இருக்கலாம். அன்றாட ஒரு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். ரொட்டீனாக ஒரு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு டோர் நம்பரில் அந்த நம்பர் இருக்கலாம். சொல்ல புரியுங்களா? ஒரு வாகனத்தில் அந்த எண்கள் இருக்கலாம். இதோட ஆதார் கார்டு கூட இருக்கலாம். ஆதார் கார்டு மேக்ஸிமம் சொல்ல முடியாது, ஏன்னா அதில் நிறைய பேர் ப்ளஸ்லையும் இருக்கிறாங்க, மைனஸ்லையும் இருக்கிறாங்க. பொதுவாக அவங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவங்களா பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டில், ஒரு வாகன எண்களில், ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரில், இல்லை அவங்களுடைய மொபைல் நம்பரில், புரியுதுங்களா? அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய எண்களில் தனியாக இந்த 4, 5, 6 04, 05 எடுத்துக்க வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு இந்த மொபைல் நம்பர் இருக்குது, இதில் 5ஆம் நம்பர் இருக்குங்களா, 3, 5 இருக்கா, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இன்னொரு டோட்டல் நம்பர் 64 வருது, இதில் 6ஆம் நம்பர் இருக்கா, அப்போ 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குதா, வந்துருச்சா? இப்போ 4, 5, 6 இதில் வந்துருச்சா? இப்போ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் இதில் வள்ளினாலும் இதுக்குள்ள ஏதாவது 4, 5, 6ங்கிறது இருந்ததுனால அவங்க ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பாக தான் இருக்கிறாங்க. பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈர்த்தவங்களும் அதிகமாக இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து இயற்கையாகவே அவங்க டேட்டா பொறுத்துலேயே கூட வந்துடும். இயற்கையாகவே இருக்கும், சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். அவங்க ஜாதத்தில் இந்த அமைப்பு இல்லாத பட்சத்தில் அவங்க பயன்படுத்திட்டு கூடிய எண்களில் 4, 5, 6 அப்படிங்கிற எண் ஏதோ ஒரு வகையில் அவங்க தொடர்பு ஓட்டிட்டு இருந்தாங்கனால அவங்களுக்கு பண பிரச்சனை வரதில்லை. பணம் நல்லா தான் இருக்குது. அது போக மேக்சிமம் அதிகமான பணம் அதிகமாக இருக்கணுங்கிற போது தான் உங்களுக்கு வந்து இந்த 3, 6 இந்த 2ங்கிற எண்ணை நான் இப்படி சேர்த்து பயன்படுத்துகிறேன். சந்திரன் தான் தினசரி வருமானத்துக்கு உண்டான கிரகம். தினசரி வருமானம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அன்றாட, அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, மற்றபடி கடை வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க, தினசரி வருமானம் ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க, ஒரு கடையை வச்சிருக்கிறவங்க, தினசரி பணம் எண்ணிகிட்டே இருக்கிறவங்க, தினசரி பணம் மக்களோட புழங்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தொழிலே அதிகமாக ஈடுபடுவாங்க. தினசரி வருமானம் அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த 92ங்கிற எண்ணை அவர் பயன்படுத்திட்டு வரலாம். சொத்து வாங்குற 93 பயன்படுத்தலாம். பொதுவாகவே இந்த 4, 5, 6ங்கிற எண்ணை அவங்களுடைய அமைப்பில் ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா ஏதாவது பொருளாதார சிக்கல் வந்தாலும் சரியாயிது. பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனையில் அவங்க இருக்கிறது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 1, 4, 5, 6 இப்படி ஒரு பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 5, அந்த 10, 16 சரிங்களா? இது எல்லாமே சிறப்பு தான். அப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு அவங்க வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண வரவு வந்துட்டு தான் இருக்கும். சப்போஸ் இந்த பிளானட்டை இந்த நம்பரை குறிக்கக்கூடிய கிரக ஒரு ஜாதத்தில் நல்லா இருக்கணும். இதுதான் நான் திரும்பி வலியுறுத்துறது. 56 நல்ல நம்பர் தான், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. இந்த 16ன்னு சொல்லக்கூடிய இந்த 16 1 + 6 7 7 = கேது. இந்த கேது ஒரு ஜாதகத்தில் பணத்தை கொடுக்குற அமைப்பில் இருந்தால் அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இதே அவருக்கு வந்து நெகட்டிவான அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா சில இடர்பாடுகளை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த எண் பொதுவான ஒரு உதாரணத்துக்காக இந்த 4, 5, 6 இப்படி போட்டு காமிச்சேன். இப்போ இப்படி இருக்கலாம். இப்போ 4, 1, 5, 6 இப்படி இருக்கலாம். 5, 1, 6, 4 இப்படி இருக்கலாம். 6, 4, 5, 1 இப்படி இருக்கலாம். இப்போ எப்படி வேணாலும் இந்த நம்பர் இருக்கலாம். இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பண வரவை ஏற்படுத்துது. இப்போ ஒரு சில ஆகாத எண்களையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த செல்போன் நம்பர்லேயே